राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय बोलो स्वामी समर्थ रामदास स्वामी की श्री राम जय जय राम श्री राम जय जय राम श्री राम जय जय राम श्री राम जय जय राम। जय बोलो स्वामी समर्थ रामदास स्वामी की। समर्थ रामदासर பெரிய கருணா சாகரன். அதனால தான் அவருடைய சரித்திரத்தை அனுபவிக்கிற சமயத்தில், ஏன்னா இத்தனை வருஷம் அவ்வளோ சத்சங்கம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் யாருடைய சரித்திரத்தையும் நேரடியாக அந்தந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப துர்லபமான விஷயமாகத்தான் இருக்கு. ஆனால் சமர்த்தராமதாச சரித்திரம் ஆரம்பித்து ஒரு 30 நாள் நடுவில் சொல்லாம விட்டனால 40-50 நாளைக்குள்ள அவருடைய அவதார ஸ்தலமான ஜாம்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்க்கிற பாக்கியம் கிடைச்சிடுச்சு. அதுல இன்னைக்கு டாக்லி ஹனுமான் அவரை தரிசனம் பண்ற பாக்கியம் நிஜமாவே சொல்லி மாளாது. கற்பனை கூட பண்ணி பார்க்கல. ஒரு 5 நாளைக்குள்ள டாக்லி ஹனுமான பார்ப்போம் அப்படின்னு. சரியா இன்னைக்கு ஏகநாதருடைய குரு ஜனார்தன சுவாமி அவர் வாழ்ந்த கோட்டை, அவருடைய சமாதி, இதெல்லாம் தான் பார்க்கணும் அப்படின்னு பிளான் இருந்தது. ஆனா ஜனார்தன சுவாமியே இல்லப்பா, எல்லாருக்கும் ஏறுறது கஷ்டம், நீ போய் ராமதாசனை பாரு அப்படின்னு அனுப்பி விட்டுட்டார். அந்த ராமதாசர் அவ்வளவு அழகா தன் கையினாலே 5 நாள் தபஸ் பண்ணி உண்டாக்கின மண்ணும் சுண்ணாம்பும் சாணியும் கலந்ததான கோமய ஹனுமான பார்த்துட்டோம். சாணி ஹனுமான் அப்படிதான் சொல்லணும். நிஜமாவே அதுல ராமதாசருடைய பாதுகா தர்சனம், ராமதாசர் வச்சிருந்த அந்த தண்டம், சரியா அவருக்கு நாசிக் பஞ்சவட்டி அந்த இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளி கொடுத்த இது. ஆனா அந்த தண்டமானது தெரியாது. ஆனா அது போல அழகான அந்த குபடி, அது அழகா அதை பார்க்கிற பாக்கியம், இதெல்லாம் என்னமோ கனவு போல ஒரு தரிசனம் மாதிரி கிடைச்சிடுச்சு. அது இல்லாதபடி எந்த பஞ்சவட்டியில சீதா மாதா ராமனோட வாழ்ந்தாலோ அந்த 5 ஆலமரத்தை தரிசனம் பண்ற பாக்கியம். ஏன்னா அதான் சாட்சியா இருக்கு ராமாயணத்துல. இந்த இடம் பஞ்சவடி அப்படின்றதுக்கு சாட்சி அந்த 5 ஆலமரம் தான். நான் தான் நினைச்சுட்டே இருந்தேன், இன்னைக்கெல்லாம் அது ஒரே மார்க்கெட் ஆகி கடைவீதி ஆகி நிறைய பில்டிங்லாம் அதெல்லாம் வரலன்னா இந்த 8 லட்சம் வருஷத்துல அது முழுக்கவே வெறுமை ஆலமர காடாதான் இருந்திருக்கணும், பெருசா இருந்திருக்கணும். ஆனாலும் ஏதோ ஒரு 5 ஆலமரமாவது அந்த இடத்துல இருக்கு. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். சீதா மாதா வாழ்ந்த குகை, இது எல்லாம் பார்க்கிற பாக்கியத்தை சமர்த்த ராமதாஸ் அனுகிரகத்தினாலே கிடைச்சது. இத்தனை வருஷம் ராமாயணம் சொல்லி கூட கிடைக்காத அனுகிரகம் சமர்த்த ராமதாசருடைய அனுகிரகத்தினாலே கிடைச்சிடுது. ராமதாசர் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்றார். சின்ன சின்ன கிராமமா போறார். இன்னைக்கு கூட இந்த டாக்லி இந்த கிராமம் பெருசா வேற ஒண்ணுமே கிடையாது. கூப்பிடுற தூரத்துல பஞ்சவட்டி, பஞ்சவட்டியில வர கூட்டத்துல 100ல் 1 பங்கு கூட இந்த டாக்லி அந்த கிராமத்துக்கு வரல. ஆனாலும் அந்த சாநித்தியம், அந்த தபசு, அந்த ஒரு சமாதானம், ஒரு பக்தி, இதெல்லாம் டாக்லியில தான் நல்லா உணர்ந்து அனுபவிக்க முடிஞ்சது. அவ்வளவு தூரம் விஸ்ராந்தியா இருந்தனமோ நம்முடைய இடம் அப்படின்ற மாதிரியே அங்க இருந்து அவ்வளவு அழகா நமக்கு சாய் வரைக்கும் அந்த அம்மா போட்டு கொடுத்து எத்தனை ஒரு உற்சாகத்தோட எல்லாம் பண்ண.
மாவுளி மாதிரி கவனிச்சிருந்தார் சமர்த்த ராமதாசர். இப்படிதான் சொல்லணும். அத்தனை விசேஷம் ராமதாசருடைய அனுகிரகம். அந்த டாக்லி கிராமம் தான் அவருடைய முதல் அனுகிரகத்துக்கு பாத்திரமான கிராமம். அங்கிருந்து தான் கிளம்புறார். கிளம்பி பஞ்சவட்டி வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்த்த காலாராமனுக்கெல்லாம் நன்றியை சொல்லிட்டு தான் கிளம்புறார். ஏன்னா சமர்த்த ராமதாசர் அந்த காலாராமன் சந்நிதிக்கு வரும்பொழுதுதான் அவருக்கு அவ்வளவு அழகா ஜோரா ராமனுடைய தரிசனம் முதல்ல கிடைச்சது அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த காலாராமனுடைய அந்த பஞ்சவட்டியில தான் ஒரு வயசானவர் என் பொண்ணை காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது பாம்பு கடிச்ச அந்த பொண்ணை சமர்த்த ராமதாசர் காப்பாத்தினதெல்லாம் பஞ்சவட்டியில நடந்த வைபவம் தான். அப்பதான் அடுத்தவாளுக்கு ஒத்தாசை பண்றது பெரிய ஆனந்தம் அப்படின்னு அவ அம்மா எப்பயும் சொல்ற அந்த விஷயம் அவருக்கு புரிஞ்சது. அதுல இருந்து முடிவு பண்ணிட்டார், மக்களுக்கு இனி ஆனந்தம் தரும்படியான காரியங்களை பண்ணணும். யார் யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காளோ அவளுக்கெல்லாம் மனோபலம், தேகபலம், புத்தி பலம், ஆன்ம பலம் இது எல்லாம் தரணும்னு தீர்மானம் பண்ணார். அழகா அங்கிருந்து அப்படி கிளம்புறார். சின்ன சின்ன கிராமங்கள் வழியா போறார். மெயினா ஏன் கிராமங்களை செலக்ட் பண்ணார் அப்படின்னா, கிராமத்துல அந்த முகலாயருடைய இம்பாக்ட் கொஞ்சம் குறைவா இருந்தது. ஏன்னா கிராமங்கள்ல அவளுக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. இப்ப சிட்டிலாம் இருந்தா நிறைய மக்கள் இருப்பா, அப்ப நிறைய வரி வசூல் பண்ணலாம். அதனால கூடுமான வரைக்கும் சாதாரணமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள், வெறும் வயக்காடுகள் மட்டும் இருக்குன்னா அந்த இடத்தெல்லாம் நுழையறது இல்லை. இன்னைக்கும் அது பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் இந்த மதம் மாற்றவர்கள் எல்லாம் பெரிய பெரிய இடங்கள் அங்கெல்லாம் தான் அப்படி ஆரம்பிப்பார்கள். அப்பதான் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த வாழை மாற்ற முடியும். கிராமத்து ஜனங்கள் அவளுடைய ஒரு நம்பிக்கை, ஸ்ரத்தை அதில் அப்படியே போயிட்டு இருப்பான். இன்னைக்கே பார்த்தோமே பஞ்சவட்டியில நம்ம வரிசையில நிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிருந்தோம். ஆனா நிறைய கிராமத்து ஜனங்கள் குழந்தைகள் எல்லாம் தூக்கி யோசிக்கவே அவ பாட்டுக்கு வரிசையில நின்றுட்டு இருந்தான். எவ்வளவு நேரம் ஆனாலும் என்ன பார்க்க தானே வந்திருக்கோம், அவ்வளவுதான். அவளுக்கு அதுக்கு மேல வர யோசனையே கிடையாது. அப்ப இந்த மனசு அவளுக்கு இது வாழ்க்கை முறை, பக்தி, பகவான் எல்லாம் மகாத்மாக்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவளுக்கு வேற யோசனையே கிடையாது. ராமன் கிட்டையும் அவர் கேட்கிறார், ராமராயா உன்னுடைய ராமராஜ்யம் ஸ்தாபிதம் பண்றதுக்கு நான் எந்த முறையை ஃபாலோ பண்ணணும்? நான் நகரங்கள் வழியா போகணுமா, கிராமங்கள் வழியா போகணுமா? எங்கிருந்து ஆரம்பிச்சா இது சரியா வரும் அப்படின்னு ராமராயா கிட்ட கேட்கிறார். எப்பவுமே உங்களுக்கு ஏதான ஒரு விஷயத்துல இதுவா அதுவா அப்படின்னு ஒரு டைலமா வந்தாச்சா, பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க. பகவானே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு தைரியமா உரிமையோட கேளுங்க. உங்க மனசுக்குள்ளேயே கேளுங்க. கேட்டுட்டே இருங்க. உள்ளுக்குள்ளே இருந்து அழகான ஒரு பதில், ஒரு தெளிவு, ஒரு வழி நிச்சயமா கிடைச்சிடும். ஏன்னா பகவான் அந்தர்யாமியா இருந்துதான் அவ்வளவத்தையும் சொல்லி கொடுக்கிறான். உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு. பல விஷயங்கள் நமக்கு ஒன்றும் பெரிய உடன்பாடு இல்லை. ஆனா அதையும் எப்படி கடந்து வந்தோம்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி பகவான் இதை நீ கடந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பக்குவத்தை கொடுத்ததுனால தாங்க முடியாத இழப்பா இருக்கலாம், ஈடுகட்ட முடியாத நஷ்டமா இருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி 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 ஓடின்னு இருக்கோம் அப்படின்னா, ராமராயன் அந்தர்யாமியா இருந்து நம்மள அப்படி அழகா வழி காட்டுறான். இப்ப நடக்கிறோம், பேசுறோம், சாப்பிடுறோம், எல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து ராமராயா வழி காட்டின்னு இருக்கான். இன்னைக்கு அந்த குகையிலேயே உள்ள இறங்குறதுக்கு சில பேர் யோசனையா இருந்தது, என்ன பண்ணுவோம்னு. மற்றவெல்லாம் கூட இருந்தோம், அவ்வளவுதான். சும்மா உற்சாகமா ஏதோ சொன்னோம், விளையாட்டுக்கு ஏதோ சொன்னோம். ஆனா உள்ளுக்குள்ளே இருந்து நம்பிக்கையை கொடுத்தது ராமராயன். நிஜமாவே அவ்வளவு கிராம்படான ஒரு குகைக்குள்ள இப்படி வெள்ளெல்லாம் அவ்வளவு பெரிய போர்டெல்லாம் வச்சிருக்கா. அதுலயும் இறங்கி போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வர முடிஞ்சதுன்னா
இது வெளியில இருக்கவாளுடைய சப்போர்ட்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்க அந்தர்யாமி கொடுத்த தைரியம், நம்பிக்கை, உற்சாகம் காண அழகா அவன் அழிச்சுட்டு போயிட்டு வெளில அழிச்சுட்டு வந்துட்டான். சமர்த்த ராமதாசருக்கு இதுல ரொம்ப தீர்மானம் உண்டு. உள்ளிருந்து ராமராயன் சொல்லியாச்சுன்னா அது சரியாத்தான் இருக்கும். நிஜமாவே உங்க இன்ட்யூஷன் ரொம்ப அழகா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. பகவான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா இதை பண்ணு, இதை பண்ண வேண்டாம், இதை பேசு, பேசாது. நம்ம எமோஷனலா இருக்கும்போது தான் உள்ள இருந்து அந்த குரல் கேட்கறது இல்லை. பல சந்தர்ப்பங்கள்ல கேட்டாலும் நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. எங்கெல்லாம் உங்க இன்ட்யூஷன் நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றீங்களோ நிஜமாவே லைஃப் ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க பசிக்கிறது, சாப்பிடுறது, எனக்கு பசிக்கிறதுன்றது இன்ட்யூஷன் உங்களுக்கு உள்ளேந்து வர்றது, அடுத்தவா சொல்லி வர்றது இல்லை. சாப்பிடும் பொழுது போதும் அப்படின்ற இன்ட்யூஷன் உங்களுக்கு உள்ளேந்து வர்றது. எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு இப்படிதான் சாப்பிடணும்னு வைக்கிற ருச்சியா இருக்கு, ரசிக்க முடியறதுன்னா உங்களோட இன்ட்யூஷன் தான் அது. அடுத்தவா சொல்றத வச்சு உங்க வாழ்க்கை இல்லை. உங்க உள்ளுக்குள்ளேந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் உங்களுக்கான அறிவுரைகள். அதுதான் ரொம்ப சரியா இருக்கும். அதுதான் சரியான வழிகாட்டுதல். வெளியிலேருந்து மற்றவா சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கலப்படமா தான் இருக்கும். அவளுடைய விஷயங்கள், அவளுடைய பக்குவமின்மை இதெல்லாம் சேர்ந்துதான் அதுல வர்றது. ஆனா உங்க உள்ளுக்குள்ளேந்து உங்களுக்கு வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், இப்ப வாஷ்ரூம் வர்றதுன்றது வெளியிலேருந்து யாரும் சொல்றது இல்லை. வாஷ்ரூம் போகணும்ன்ற இன்ட்யூஷன் உங்களுக்கு உள்ளே இருந்து வர்றது. போயிட்டு வந்தாச்சுன்னா அப்பாடான்ற ஃபீலிங் அடுத்தவா சொல்லி உங்களுக்கு வர்றதில்லை, நீங்களா அதை ஃபீல் பண்றது. ஸோ இதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலுமே. தாகிக்கிறது, தண்ணி வேணும், இது யாரும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. தண்ணி வேணும்னு தெரியறது, தண்ணி குடிக்கிறது, அப்பாடா தாகம் தீர்ந்தது. அப்ப நீங்க தான் சொல்ற வழிய தண்ணியோ தண்ணி கொடுத்தவாளோ உங்க கூட இருந்தவாளோ சொல்றதில்லை. நீங்க தான் என் உடம்புக்கான தாகத்துக்கான தண்ணீர் கிடைச்சது அப்படின்னு சொல்றது. அப்ப ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன். அதுதான் ராமராயா, அதுதான் உங்களுடைய இன்னர் வாய்ஸ், அதுதான் அந்தர்யாமி ரகசியம். அது ரொம்ப அழகா சொல்றது. கொஞ்சம் நிதானமா கேளுங்க. அது அவசரத்துல ஒண்ணுமே சொல்லாது. அது விரட்டவே விரட்டாது, அது கோச்சிக்கவே கோச்சிக்காது, அது உன்னை முட்டாளேன்னு திட்டாது. நீ இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணா நல்லது, இதே தான் சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு மேல வேற எக்ஸ்ட்ராவா எதையும் ஆட் பண்ணவே பண்ணாது. நம்ம என்ன பண்ணணுமோ கிளீனா அது கைடு பண்ணிட்டே இருக்கும். அதனால ராமராயனுடைய உத்தரவுப்படி கிராமம் கிராமமா பயணப்படுறார். அந்த கிராமத்துல போய் இருக்கார். அங்க ஏதான மரத்தடியில உட்காடுவார், நாம ஜபம் பண்ணுவார். யாரோ ஒருத்தர் வருவார், யாரோ சாது வந்திருக்கா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுவார். அப்ப மத்தியான நேரம் அந்த மாதிரினா மகராஜ் பாக்கரி தரட்டுமா அப்படின்னு அவளை கொண்டு வந்து கொடுப்பா. அப்புறம் அவா போய் சொல்லுவா ஒரு சாது வந்திருக்கார். உடனே அவாவா வருவா, நமஸ்காரம் பண்ணுவா. எல்லாரும் வந்து உட்காந்து இவரே சொல்லுவா, பயப்படாதீங்கோ, தைரியமா இருங்கோ, நம்பிக்கையோட இருங்கோ, ராமராயன் இருக்கான். அப்படி எத்தனை நாள் அங்க ராமராயன் இருக்க சொல்றானோ அத்தனை நாள் அங்க இருப்பார். ஜனங்களுக்கு அந்த ஆத்ம விஸ்வாசம், உத்வேகம், உற்சாகம், அநீதியை கண்டா எதிர்க்கணும், அநியாயத்தை கண்டா போராடணும் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்கிறார். இப்படி சின்ன சின்ன கிராமங்கள் வழியா ஒரு ரெவல்யூஷன், சைலண்ட் ரெவல்யூஷன். வெளியில யாருக்கும் தெரியல, ஆனா கிராமத்துல அந்தந்த கிராமத்து ஜனங்களுக்கு தைரியத்தை கொடுத்துடுறார். இப்ப ஒரு கிராமத்துல அவளுக்கு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு ஆத்ம விசுவாசம், ஆன்ம பலம் வந்துருக்குன்னா எப்படி பக்கத்து கிராமத்தோட அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். உடனே இவாளும் அவளும் பேசுவா. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு வைப்ரேஷன் மாறிண்டே வரும். இப்ப கிராமங்கள்லாம் அப்படி ஆகும் பொழுது கிராமத்துல இருந்து சிட்டி சைடுக்கு இந்த வைப்ரேஷன் அழகா போயிடும். அப்ப ரொம்ப ஈஸி. அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொருத்தரும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்னு ஜபிக்க ஆரம்பிச்சிடுவான். ஒவ்வொருத்தருமே ஏன் கவலைப்படுறா, ராமராயா இருக்கான் பார்த்துப்பா, மனசை போட்டு அலட்டிக்காது. இப்ப சசங்கத்தை கேட்டு நீங்க சொல்றது இல்லையா, நாமஜபம் பண்ணு, பகவான் இருக்கான், எல்லாம் பார்த்துப்பான், ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கெல்லாம் மனசை போட்டு அலட்டிக்காத அப்படின்னு நீங்க எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணவே தெரியாது. ஆனா கேட்டதை மட்டும் கரெக்டா சொல்லிடுவேன். நீங்க எவ்வளவு தூரம் ரியலைஸ் பண்ணிருக்கேன்னு தெரியாது, ஆனா சொல்லிடுவோம் இல்லையா, அதேதான். அப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு தெரியாமலேயே உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்காந்துடுச்சு, பகவன் நாமத்தை ஜபிச்சா மாறும்,
மாற்றம் வரும், என் மனசுக்குள்ள தைரியம் இருக்கு. நாம ஃபீல் பண்ணோம் ரியலைஸ் பண்ணோன்றதை விட நமக்குள்ள அது ஒரு ஆழமான தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கு. பெருசா உணர்ந்தோமோ இல்லையோ, ஆனா ஏதோ ஒரு அனுபவம் இருக்கு. அனுபவம் இருக்கிற விஷயத்தை தான் நம்ம அடுத்த ஆளுக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி சொல்ல மாட்டோம். அப்ப ராமதாசர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம் சித்திக்கும்படியாக ஆசீர்வாதம் பண்றார். குருவுடைய ஆசீர்வாதம் அந்த பகவத் அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் ஆசீர்வாதம். அந்த அனுபவம் தானே பெருசு. மற்ற விஷயங்கள்லாம் நீங்க மாறியாச்சுன்னா மற்ற விஷயங்கள்லாம் தானா நடந்துடும். இதுக்கு தனியா ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தனியா ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆசீர்வாதம் எதுக்குன்னா உங்களுக்குள்ள மாற்றம் வரணும், உங்களுக்குள்ள ஒரு எழுச்சி வரணும். அப்ப அது அப்படி அழகா வந்துட்டே இருக்கும். இப்ப வீட்டுல யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறார், ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவல்ல இருக்கோம் அப்படின்னா அவருடைய சம்பாத்தியம் அதிகமாச்சுன்னா மிடில் கிளாஸ்க்கு போகும். அப்ப இன்னும் நம்ம உபயோகப்படுத்துற பொருட்கள் மாறும். ஒரு ஃபேன் இருக்கும், அப்புறம் வீட்டுல எல்லா இடத்துலயும் ஃபேன் போடுவோம், அப்புறம் ஒரு ஏசியை போடுவோம், அப்புறம் ஒரு டிவியை போடுவோம். அதுக்கு வீட்டுல எல்லாரும் போய் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் சம்பாதிப்பார், அவருக்கான அந்த பணம் கிடைக்கும் பொழுது அந்த பெனிஃபிட் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கிடைக்கிறா போல ஒருத்தருடைய நாம ஜபம் அவளுடைய மாற்றம் எல்லாருக்கும் உண்டாகும். அதனால அதை பேஸ் பண்ணி சுவாமி சமர்த்த ராமதாசர் அழகா எல்லாரோடையும் பழகி அவரவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து அந்த கிராமம் ஒரு ப்ராப்பரான ஒரு வழியில வர்றது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அங்கிருந்து கிளம்பிடுவார். அந்த எப்படின்னா ஒரு செடியை நடுறோம், அந்த செடி சின்னதா இருக்கும் பொழுது மாடு ஆடு தின்னப்படாதுன்னு சொல்லி வேலி போடுவோம். அந்த செடி மரமாயிடுச்சுன்னா வேலியை எடுத்துருவோம். எந்த மாடு ஆடு சாப்பிடக்கூடாதுன்னு வேலி போட்டோமோ அந்த மாட்டையும் ஆட்டையும் அந்த மரத்திலேயே கட்டி வைப்போம். ஏன்னா அந்த மாடே மேய்ஞ்சாலும் அந்த மரத்துக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஸோ இவாள்லாம் நல்லா வளர்ந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சமர்த்த ராமதாசர் அங்கிருந்து வேற இடத்துக்கு கிளம்புறார். இப்படி பல ஊர்கள் ஒவ்வொரு இடமா போய் 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 சுத்தி 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 அயோத்தியாவுக்கு வரார். நமக்கு பாக்கியம், இன்னைக்கு பஞ்சவடி வந்தோம். சமர்த்த ராமதாசர் அயோத்தியாவுக்குள்ள நுழைகிறார். அயோத்தியா உள்ள வந்தா அவருக்கு அவ்வளவு துக்கம். இன்னைக்கு எப்படி நம்ம பஞ்சவடியை பார்க்கும்போது ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்கேன்னு ஒரு வருத்தம் தானே இருக்கு. ஆனா அந்த வருத்தம் வேண்டாம், மாறணும், மாறும். அங்க மார்க்கெட்டே இருக்கக்கூடாது, வெறும அந்த ஆலமரங்கள், வெறும அந்த காடு அப்படி இருக்கணும். தப்போவனம் இன்னைக்கு பார்த்தோம், ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா பஞ்சவடி பக்கா என்னமோ போயிட்டு வந்தோம் எப்படிய. அதனால ஒரு ஆதங்கம் தான் எனக்கு, என்னடா அது பஞ்சவடி எப்படி இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அயோத்தியா அவர் வரும் பொழுது ராமனுடைய கோவிலை அப்பயே இடிச்சிருக்கான். அந்த காலத்திலேயே பிளான் பண்ணி ராமனுடைய அடையாளமா அயோத்தியால இருந்தது சரையு நதி மட்டும்தான். வேற ஒரு அடையாளம் இல்லாமல் பண்ணியாச்சு. அயோத்தியா பேர் மட்டும் இருக்கு, சரையு நதி இருக்கு. அதை மட்டும் அவளால மாற்ற முடியல ஒழிய எல்லா பக்கமும் நம்ம கோவில்கள் எல்லாம் இடிச்சு ஒரு அடையாளம் இல்லாமல் ஜனங்கள் எல்லாம் பயமுறுத்தி வச்சு அயோத்தியா அந்த ராமனுடைய குளோரிய சொல்ற மாதிரியே இல்லை. அவருக்கு தாங்க முடியல. சரையுல இறங்கினார், குளிச்சார். என்ன ராமராயா இது, என்ன நடக்கிறது இது? நீ வாழ்ந்த இடம், நீ தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ண இடம். நாங்கெல்லாம் உன்னுடைய ராமராஜ்யம் எல்லாத்தையும் மாத்து காத்துட்டு இருக்கோம். ஆனா உன்னுடைய அயோத்தியாவே இப்படி இருக்கேப்பா, இது எப்படி நியாயமாகும்? அது எப்படி நீ விட்டாய்? உனக்கு ஒரு அடையாளம் வேண்டாம், உனக்கு எதுவும் வேண்டாம். ஆனா பக்தர்களுக்கெல்லாம் நீ பிறந்த இடம், நீ வாழ்ந்த இடம், இதெல்லாம் பெருசாச்சேப்பா. அதெல்லாம் அந்த மரியாதையோட இருக்கணும் இல்லையா? ஹே ராமராயா, இது எப்படி நியாயமாகும்? அவருக்கு அதை ஜீரணிக்க முடியல. அயோத்தியா அப்படி இப்படி ஆகலாம், நம்ம சொல்லலாம். அது எப்படி இப்படி இருக்கலாம்?
அந்த ஆதங்கம் அவருக்கு. அது எப்படி ராமராஜா, ராமராயா, அது எப்படிதான் இருக்கக்கூடாது அப்படின்னு அழறார். சரையூர்ல நின்று அழறார். ராமதாச சாதாரண அழவே மாட்டார், எல்லா இடத்துலயும் காம்பீரியமானவர். ஆனா அழுதுட்டார். ராமா, இது நியாயம் இல்லே, நீ சக்கரவர்த்தி திருமகன் தான், எங்களுக்கெல்லாம் சொந்த ஊர் அப்படின்னு சொன்னா அது ஒரு அடையாளம் இருக்கு, என்னெல்லாமும் இருக்கும், உனக்கு ஒரு அடையாளம் இல்லைன்னா இது எப்படி அப்படின்னு அப்படியே கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியறது. அப்ப ஒரு குரல் கேட்கறது, ராமதாசா அப்படின்னு ரொம்ப வாஞ்சையோட பார்த்தா சாட்சாத் ராமச்சந்திர மூர்த்தி நிக்கிறான். அப்படி தோளை தட்டி கொடுக்கிறார், தலையை தடவி கொடுக்கிறார். என்ன ஆச்சுரா கண்ணா, நீ எல்லாம் அழமாட்டியாடா, அழறவாளுக்கே நம்பிக்கை கொடுக்கிறவனாச்ச, என்னத்துக்கு அழறாய்? சமத்ராமதாஸ் கேட்கிற, என்னத்துக்கு அழறாய்ன்னு கேட்கிறிய ராமா, அது எப்படி உன்னோட இடம் எப்படி இப்படி இருக்கலாம், அது எப்படி நீ விட்டாய், அது எப்படி இப்படி போகலாம்? அவருக்கு அப்படியே பொங்கி பொங்கி வர்றது துக்கமும் கேள்வியும் அழுகையும். ராமராயா சிரிக்கிறான். அதனால ஒரு க்ஷணத்தை எல்லாத்தையும் மாத்தணும்னு எதிர்பார்க்கிறியோ அப்படின்னார். இவர் இப்படி பார்த்தா, அதானே அவசியம், நான் எதிர்பார்க்கறது அதானே. ராமராயா சிரிக்கிறான். ராவணன் எல்லாம் வதம் பண்ணி சீதையை மீட்டவனுக்கு என் இடத்தை காப்பாத்திக்க தெரியாதாடா அப்படின்னா. இப்படி கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வஜன், சர்வசக்தன் எல்லாம் தெரியும். ராமனை இந்த கேள்வி கேட்டா என்ன பண்றது? இப்ப சொல்ற அதெல்லாம் வாஸ்தவம் ராம, அதனாலதான் கேட்கிறேன். தசமுகன் எல்லாம் அழிச்சவனுக்கு இந்த கூட்டத்தை அழிக்கிறது ஒரு கஷ்டமா? ஓ அயோத்தியா அப்படி இருக்க வேண்டாமா? அப்ப ராமராயன் சிரிச்சான். பாரு, என்னுடைய அயோத்தியாவை என் பக்தர்கள் தானே அழகா பார்த்து வச்சுக்கணும். இப்பதான் நீ வந்துட்டியே, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பக்தர்கள் வருவா, தியானம் பண்ணுவா, தபஸ் பண்ணுவா, நாம ஜபம் பண்ணுவா, அவர்கள் மூலமா உத்தாரணமாகும். என் பக்தன் எனக்கு பண்ணான்றதானே எனக்கு சந்தோஷம். ஒவ்வொரு காலகட்டத்துல என் பக்தர்கள் தானே என்ன அவ்வளவு அழகா வசதி தூக்கி பிடிச்சு உலகத்துல பிரகடனப்படுத்தின்னு இருக்கா. எனக்கு என்ன அயோத்தியா மட்டும்தான் ஜன்மபூமியா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்தனுக்காகவும் ஒவ்வொரு இடத்துல நான் அவதாரம் பண்ணிட்டுதான் இருக்கேன். உலகம் முழுக்க என் அடையாளம் தாண்டா இருக்கு. என் அடையாளம் இல்லாத ஒரு விஷயம் உண்டா? அதான் நீ வந்துட்டா இல்லையா, எல்லாம் மாறும். அதான் நீ தான் கிராமம் கிராமமா போய் ஒவ்வொருத்தர் மனசுலயும் எனக்கு தான் ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டியாடா. ஒவ்வொருத்தருடைய மனசையே அயோத்தியாவை நீ மாத்தின்னு இருக்கிய, அதானே எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப எல்லாருடைய மனசும் அயோத்தியாவா மாறும் பொழுது இந்த அயோத்தியாவும் மாறி போயிட போறது, அவ்வளவுதானே. நீ நல்லா பண்ணிட்டு இருக்காய், நான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அயோத்தியாவும் மாறும், கவலைப்படாத. சமர்த்தராமதாசருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நிஜமாவே பகவான் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. அவனுக்கு இந்த அடையாளங்கள்லாம் எனக்கு வேணும், அப்பதான் உலகம் மதிக்கும், அப்படிலாம் அவசியம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் என் பக்தர்களுடைய ஆனந்தம் முக்கியம், அவ்வளவுதான். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான லீலைகள் நடக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் அவரவர்களை வதம் பண்ணி ஜெயிப்பேன். கலியுகத்தை பக்தர்களே என்னுடைய எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறார். அதனால இதுவும் மாறும். அதனால ராமதாசா எல்லாம் மாறிடும்டா. என்ன என்ன அடையாளத்தை அழிச்சிட முடியும்? இந்த சரையு நதி அழிச்சிட முடியுமா? இல்லாட்டி இந்த அயோத்தியாவோட பேரை மாத்தலாமா? என் ராமாயணம் இருக்கேடா, என் ராமாயணம் இருக்க வரைக்கும் அயோத்தியான்னு ஜெபிச்சுட்டு இருப்பாளேடா. யாரோ ஒருத்தன் தேடுவானேடா, சரையு நதியும் தேடுவானேடா. நான் போன பஞ்சவட்டியிலிருந்து எல்லா இடங்களும் சாட்சியா நிக்கிறது. எத்தனை இடங்கள்ல அவ பேரை மாத்துவா, எத்தனை இடங்கள்ல பண்ண முடியும்? சில சமயங்கள்ல நான் குப்தமா இருப்பேன், சில சந்தர்ப்பங்கள்ல பிரகடனமாவேன். இவ்வளவு நாள் குப்தமா ரகசியமா இருந்தேன், நீ வந்துட்டாய், பிரகடனப்படுத்துவாய். ராமதாசர் ஓன்னு
பகவானை கட்டிண்டு அழற. பகவான் சமாதானப்படுத்துறான், நீ அழறதுக்கூடியவன் இல்லை, நீ அழலாம் கூடாது, அடுத்து என்ன உண்டோ அதை பண்ணிட்டு போயிட்டே இரு, என்ன மாற்றம் வரணும் என்ன தேவையோ அதை சொல்லி நடந்துட்டு இருக்கும். இது ஏன் அப்படி நடக்கிறது, இது ஏன் இப்படி நடக்கல, நீ எப்படி இப்படி பார்த்துட்டு இருக்காய்ன்றத விட உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இதேதான், உங்களுக்கு என்ன வேணும், இந்த பஞ்சவட்டி இப்படி இருக்கக்கூடாது, மாறணும், பஞ்சவட்டி பஞ்சவட்டியா இருக்கணும், பிரார்த்தனை பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் வருவார், நிச்சயமா பண்ணுவார், எப்படியா நடக்கும். நீங்க மனசுல விதைங்கோ. நிஜமாவே அயோத்தியால ராமன் கோவில் கட்டணும், அவாவா விதைச்ச விதை தான் இன்னைக்கு கோலாகலமா பிரம்மாண்டமான கோவில். இப்ப மனசுல விதைச்சிடுங்க, நிச்சயமா பஞ்சவட்டியும் ஒரு நாள் எல்லாம் மாறும். காசி கோவில் போகிறது வழியே இல்லாம நெருக்கடி குறுக்கு சந்தி, இன்னைக்கு பஞ்சவட்டி போன மாதிரி தான் இருக்கும். நீ எல்லாம் சரியாயி ஜம்னு காசி விஸ்வநாதரை பார்க்க போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறும், மாற்றம் வந்தே தீரும். அதனால ராமதாசா நீ இருக்கடா, மாத்துறதுக்காக தானே உன்னை இங்க வர வச்சிருக்கேன், நீ மாத்துவாய், எனக்கு என்னடா கவலை அப்படின்ற சமர்த்த ராமதாச சமாதானம் ஆயிட்டா. உண்மை அதுதான், எப்பெல்லாம் உங்களுக்கு ஆதங்கம் வருதோ இது மாறணும், இது சரியாகணும், இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு தெளிவா இருக்கும், நிச்சயமா மாற்றம் வரும். மீதி விஷயம் நாளை. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की. இப்ப இந்த கோமய ஆஞ்சநேயரை பார்க்கணும் எவ்வளவு தாபத்தோட இருந்து 5 நாள்ல வந்துட்டேன், அது லொகேஷன் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்ப நீங்க மனசுல நினைங்கோ, அது தெய்வம் நடத்தி காட்டு. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கோமய ஆஞ்சநேய சுவாமி की जय. ராதே கிருஷ்ணா.